ஓகேங்களா? அவதூறுக்கு அஞ்சுறவர் எங்க தலைவர் கிடையாது. அவர் வருவாரு, எல்லாரும் எப்படி செய்யறாங்களோ அதை விட சூப்பரா செய்வாரு. இவருக்கும் ஓட்டு போடுங்க, மக்கள் ஆதரவு இருக்கு. ஓகேங்களா? ஃபேன்ஸ் இவருக்கு ரொம்ப அதிகம். கண்டிப்பா இவர் ஜெயிப்பாரு. ஒரு மாற்றம் உண்டு பண்ணலாம். களத்துல இப்ப பார்த்தோம், ஒரு சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு அந்த ஊடகத்தோட பேர் நாங்க சொல்லவில்லை இல்ல, ஒரு 10 வயசு பையனை கூப்பிட்டு உனக்கு பாஸ் கிடைக்கலையா, உன்னை உள்ள போக இல்லையா அப்படின்னு கேட்டு அதை கேட்டுட்டு இருக்காங்க. அதை நாங்க தடுத்து அமுச்சு விட்டோம். அதாவது கழக நிர்வாகிகள் கூட்டம் இது. அதாவது ஓட்டு போடுற வயசு வந்தவங்க மட்டும்தான் நிர்வாகி ஆக முடியும். அந்த நிர்வாகி கூட்டத்துல ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு ஒரு மீடியா சேனல் பேர் சொல்ல விரும்பல, இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பிரபலமான சேனல் அது பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? இது வந்து தளபதிக்கு பேரை கெடுக்கணும், ஏதோ ஒரு தப்பு நடக்குது நீங்க காட்டணும்ன்றதுக்கோசரம் பேசுறாங்க. அந்த பசங்களை கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 10 வயசு பையனுக்கு என்னங்க தெரியும்? அவன் விஜய் பார்க்கணும்னு வருவான், தலைவரை பார்க்கணும்னு வருவான். அவனை கூப்பிட்டு பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவறான விஷயம் இல்லைங்களா? அந்த பசங்க ரோட்ல நிக்கிறாங்க, அவனுங்களும் கூப்பிட்டு பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. சித்தரிக்க முயற்சிக்கிறாங்க ஒரு சில மீடியாக்கள் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க வந்து இதை ஒரு தவறான இதா எடுத்து பண்ணணும்னு பாக்குறாங்க. இதெல்லாம் நடக்காது. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு நம்ம பேட்டி எடுக்காங்களா? அதாவது ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டான ஊடகங்களுக்கு நாங்க ஒண்ணு சொல்லிக்கிறோம், நீங்க வந்து தளபதி பேரை டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் நடக்காது. நீங்க வந்து ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு பேட்டி எடுத்துக்கிட்டு சின்ன ஓட்டே இல்லாத பசங்களை கூப்பிட்டா, இப்ப நிர்வாகிகள் மட்டும் தான் உள்ள போறோம். எங்களுக்கெல்லாம் ஓட்டர் ஐடி இருக்கு. நாங்க ஓட்டர் ஐடி இருந்தா தான் தமிழக வெற்றி கழகத்துல மெம்பர் ஆக முடியும். ஓட்டர் ஐடி இருந்து எல்லாம் கொடுத்து நாங்க மெம்பர். எதுக்கு அந்த மாதிரி பசங்களை கேட்டு தளபதி பேரை கெடுக்க பாக்குறீங்க? நீங்க என்னதான் பண்ணாலும் சரி, 2026 தளபதி தான் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார போறாரு. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. சேலம் எங்களோட அண்ணன் தமிழன் பார்த்திபன் அண்ணா, அவரோட கோட்டை இது. சேலம் எங்க அண்ணனோட சிங்கத்தின் கோட்டை இது. எங்க அண்ணனுக்காக மட்டும்தான் நீங்க பாத்திருப்பீங்க. சொந்தமா செலவு பண்ணி எங்களோட பணத்துல எல்லாரையும் நாங்க கூட்டிட்டு வரோம். பாத்தீங்களா, ஒருத்தரும் அவங்களோட சொந்த பணத்தை செலவு பண்ணி தாங்க வர்றாங்க. யாருமே வந்து காசு நாங்க கொடுக்கவும் மாட்டோம். யார் கொடுத்தாலும் நாங்க இது பண்ணுவோம். யாருங்க தற்குறி? எல்லாரும் படிச்சிருக்கோம். யாரு தற்குறி? நாங்க தற்குறி சொல்றாங்க. நாங்க போட்ட ஓட்டுல தானே இப்ப கிட்டத்தட்ட 5 வருஷம் டிராவல் பண்ணிருக்காங்க. நாங்க ஓட்டு போட்டோமா இல்லையாங்க? யாருங்க தற்குறி? நாங்க தளபதிக்காக வந்ததுக்கு அப்புறம் தான் தற்குறின்ற பேச்சு வருது. இதுக்கு முன்னாடி அப்படி வரல. சரிங்களா? கண்டிப்பா எங்களுக்கு ஓட்டு இல்லையா? வந்திருக்கு எங்களுக்கு ஓட்டு இல்லையா? எல்லாருக்கும் ஓட்டு இருக்குல்ல? ஓட்டு இருக்கு, போடுவோம். இன்னும் 2 மாசம் எல்லாரும் பாப்பீங்க. மொத்த தமிழகத்துல உலகம் ஃபுல்லா பாப்பீங்க. குடும்பத்திலேயே 100 ஓட்டு இருக்குது. அதனால நாங்க இதுக்கு தளபதிக்காக சேர்ந்த கூட்டமே ஒளிஞ்சு பணத்துக்காக சேர்ந்த கூட்டம் இல்ல. ஆமாங்க, 5000 வேணாங்க. எத்தனை வருஷம் அவங்க எங்க போனாங்க? எத்தனை மக்கள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் பாடுபட்டு இருப்பாங்க. யாரு கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். ஓட்டு தளபதிக்கு தான் போடுவோம். ஆனா ஓட்டு விஜய்க்கு தான். எங்க காசு வாங்கி எங்களுக்கே தரீங்க. அது நீங்க தரதா நல்லா புரிஞ்சிக்கிற மக்கள் வந்து சொல்லுவாங்க, இது வந்து அவங்க கொடுக்கிற காசு இல்ல, எங்களோட காசு வாங்கி எத்தனை வருஷம் அவர் எங்க போனாரு? 5000 ரூபாய் கொடுக்க அவருக்கு இப்பதான் 5000 ரூபாய் கொடுக்கணும். தேர்தல் அறிக்கை குழுவில் எல்லா மாவட்டத்திலையும் சந்திச்சு, எல்லா மண்டலத்திலையும் சந்திச்சு தேர்தல் அறிக்கை குழு தேர்தல் அறிக்கைக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. சமூக நீதி கொள்கைகளை வந்து முன்னிறுத்துவோம் அப்படின்றது எங்கள் தலைவரோட விஷயம். ஸோ சமூக நீதி கொள்கை அப்படின்றப்ப இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கறது எங்கள் தலைவருக்கோட முக்கியமான இதாக இருக்கும். ப்ளஸ் வந்து எங்கள் தலைவர் காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு மாவட்ட இதிலே சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, வீட்டில் ஒருத்தராவது வந்து பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு ஈக்குவலாக வந்து அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்துறதுக்கு அந்த வசதிகளை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வீட்டில் ஒருத்தருக்காவது இருசக்கர வாகனம் இருக்கணும். அது இல்லாமல் வந்து காரும் தான் லட்சியம்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா கார் தான் லட்சியம், கார் கொடுக்கறது இல்லை. அவர் வந்து அந்தளவுக்கு பொருளாதார மேம்பாடு ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் வந்து தமிழக வெற்றி கழகம் எடுக்கும். அது வந்து நாங்கள் வந்து பொருளாதார தன்னிறைவு அனைவரும் ஏற்படுறதுக்கான வழியை ஏற்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி எதிர்கால சந்ததியினர் மனசில் வச்சு, ஒரு முன்னேற்றத்தை மனசில் வச்சு அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. முக்கியமாக இப்போ வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வந்து உரிய முக்கியத்துவம் கொடுத்து வந்து தேர்தல் அறிக்கைகளை இடம்பெறும்னு நினைக்கிறோம்.